இல்லை ஒரு சின்ன பில்லர் மாதிரி இருக்கும், ஸ்டோன் பில்லர், மேலே ஒரு டூம் வச்சுருப்பாங்க சென்னை ஏர்போர்ட் ரோடில். நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கவனிங்க, அந்த டூம் எல்லாமே நம்ம இந்த ஸ்டோன் அடிசிவ் வச்சு தான் ஒட்டியிருக்கோம், வெறும் டாட்டட் அப்ளிகேஷன். ஏன்னா ஒட்டினதும் தெரியக்கூடாது, ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கும். அந்த அப்ளிகேஷனுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியும். இதுவும் எபாக்சி அடிசிவ் தான். இது பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 250 கிராம், 1 கேஜி, 10 கேஜி. இது எங்கே நிறையா கொடுக்குறோம் அப்படின்னா மால்தீவ்ஸில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது, மெட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ரெசார்ட்டே இருக்கும். அந்த மெட்டலில் திருப்பி ஸ்டைல் ஓட்டணும், கரோட் ஆகக்கூடாது, சால்ட் ஏரியா, அந்த இடத்துக்குலாம் இந்த ப்ராடக்ட் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெக்கில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், வைப்ரேஷன் ஜாஸ்தி இருக்குது, டீபாண்ட் ஆகி கல் வரக்கூடாது, அங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ப்ராடக்டோட நம்பர் வந்து 310. சேம் எபாக்சி அடிசிவ், ஹார்ட்னர் ரெசின். இதில் என்னென்னா ஈக்குவல் பார்ட்டில் இருக்கும். 1 கிலோனா 500 கிராம் ரெசின், 500 கிராம் ஹார்ட்னர். பட் டாட்டட் அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் கல் ஓட்ட முடியும். ஸ்டோன் டு ஸ்டோன் நோசிங் பண்ணும்போது ஹெரால்டைட் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். கலர் ஏதாவது பிக்மெண்ட் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இதில்.